ஹீரோ இந்த பொண்ணுகிட்ட ஒரு வழியா லவ் சொல்லிடுறான். ஆனா இந்த பொண்ணு நான் உன்னை லவ் பண்ணல, ஃப்ரெண்டா தான் பழகணும், இந்த மாதிரி தப்பான எண்ணத்தோட என் கூட பழகாதன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு போயிடுறான். ஆக்சுவலா இந்த பொண்ணுமே ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்கா. இந்த விஷயத்தை இவன் கிட்ட சொல்லாம ஏற்கனவே அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா இந்த விஷயம் ஊருக்காரங்க தெரிஞ்சா என்னோட மானமே போயிடும், அதனால நான் இறந்து போயிடும் சொல்லிட்டு மிரட்டுறாரு. அதனால வேற ஒரு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறான். ஆனா ஹீரோ இந்த பொண்ணு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்து இந்த பொண்ணு இவன் கிட்ட பேச வரா. அப்பன்னு பார்த்தா அவங்க அப்பாவும் இங்க வந்துறாரு. ஹீரோவும் அவங்க அப்பா கிட்ட நான் உங்க பொண்ணை லவ் பண்ற, கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமான்னு கேட்கறா. இது நான் எடுக்க வேண்டிய முடிவு இல்லை, என்னோட பொண்ணு எடுக்கணும், என்னோட பொண்ணோட இஷ்டத்துக்கு மாறா நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போய் சொல்றாரு. இவன் அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. அதை பார்த்ததுமே அந்த பொண்ணு அழுவ ஆரம்பிக்கிறா. அவங்க அப்பா அதை பார்த்துட்டு பயத்துல அந்த பொண்ணு கூட்டிட்டு போயிறாரு. ஆனா போற வழியில அந்த பொண்ணு கூட பேசணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு ஒரு கல் எடுத்து அவர் மண்டையிலே அடிச்சுக்கிட்டு இவ்வளவு சொல்லி நான் கேட்காம அவன் சொல்றதான் கேட்பேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. தென் எனக்கு தான் நீ பொண்ணான்னு சொல்லிட்டு கேவலமா பேசுறாரு. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு கோவப்பட்டு நான் அவன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு போறா. ஆனா இவர் கல் எடுத்து அந்த பொண்ணோட மண்டையிலே அடிச்சிடாரு. அதை பார்த்த ஹீரோவும் காப்பாத்த வராரு. ஆனா வரதுக்குள்ள இந்த பொண்ணு அடிச்சு கொன்னுறாரு. தென் ஹீரோவும் அவங்க அப்பா அதே கல்லையில அடிச்சு கொன்னுறான். அந்த பொண்ணோட ஞாபகமா அதே பஸ்ல போய்கிட்டே இருக்கும்போது அவனும் இறந்து போறான்.